கண்ணா அகாடமி. காலையில இருந்து நிறைய போன் கால்ஸ் கண்ணா அகாடமி. சார் 1750 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது சார், எங்களோட கட் ஆஃப் மார்க்லாம் 20ல இருந்து 30 மார்க் குறைய போகுது சார் அப்படின்னு. நானும் உங்களுக்காக சந்தோஷப்படுறதா இல்ல வந்து உண்மை என்ன அப்படிங்கறத சொல்றதுல எனக்கே குழப்பம் இருக்கு. ஆனா நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும். 1750 சீட் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, இதனால எவ்வளவு கட் ஆஃப் வந்து குறைய போகுது அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க, 1750 சீட் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரைவேட் காலேஜஸும் டீம்டு யூனிவர்சிட்டிஸும் என்எம்சி கிட்ட அப்ரூவல் கேட்டிருக்காங்க. சோ 1750 சீட்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆக போறது இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. சார் அப்ப எவ்வளவுதான் சார் இன்க்ரீஸ் ஆகும்னா ஒரு 300ல இருந்து 400 சீட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகலாம். அடுத்த क्वेश्चन உங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, சார் இதனால என்னோட கட் ஆஃப் என்ன இம்பாக்ட் ஆகும் சார், நான் பார்டர்ல இருக்கேன் சார் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் க்ளோசிங் ரேங்க்ல இருந்து ஒரு 10 மார்க் தான் உங்களுக்கு குறையுமே தவிர அதுக்கு மேல நீங்க 20 மார்க் 30 மார்க்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சரி சார், அப்ப ஆல் இந்தியால வந்து 8000 சீட் இன்க்ரீஸ் ஆக போதே சார் அப்படின்னா 8000 சீட்டும் அப்ளை தான் பண்ணிருக்காங்க. 8000மே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. சோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பிரிச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் வரப்போகுது. அண்ட் சார் என்கிட்ட நிறைய பணம் இல்ல, செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்ல டீம் யூனிவர்சிட்டிஸ்லயோ என்னால பே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த அப்டேட்டை சந்தோஷமா எடுத்துக்க வேணாம். ஏன்னா இன்க்ரீஸ் ஆக போறது செல்ஃப் பினான்சிங் காலேஜ் டீம் யூனிவர்சிட்டிலையும் மட்டும்தான். அப்ப பார்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு ரிப்பீட்டர்ஸ் யோசிங்க, அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் ரவுண்டோட ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்துட்டு வேற ஏதாவது கோர்ஸ் போக வேண்டிய நேரம் இது. உங்களை ஃபேக்கா எப்பவுமே கண்ணா அகாடமி சந்தோஷப்படுத்தாது. கவுன்சிலிங் ரிலேட்டடான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்ணா அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.